وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا أرسله الله تعالى بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله وسراجا منيرا. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، وقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. إن الدين عند الله الإسلام. கண்ணியமும் சங்கையும் பொருந்திய இந்த மாநாட்டின் முக்கிய விருந்தினர்களாக இங்கே கலந்து கொண்டு உங்களுக்கு உரை நிகழ்த்திய ஜாமியா மன்போல் அன்வார் அரபிக் கல்லூரியினுடைய முதல்வர் மௌலானா மௌலவி அல்-ஹாஜ் ஹாஃபிஸ் அல்-காரி நூருல் அமீன் ஹஜரத் அவர்களே, இங்கே முன்னிலை வகிக்கின்ற நீண்ட நெடுங்காலமாக சமுதாயத்திற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற கண்ணியமான பெருமக்கள், அதிலே குறிப்பாக மேஜர் கபால் சாஹிப் அவர்களே, அடுத்து இங்கே கடலூர் மாவட்ட ஐக்கிய ஜமாத்தினுடைய தலைவரும் பரங்கிப்பேட்டையினுடைய ஊராட்சி மன்ற பேரூராட்சி மன்ற தலைவரும் சமுதாயத்தில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்ற சகோதரருமான டாக்டர் யூனுஸ் நான் அவர்களே, இன்னும் முன்னிலை வகிக்கின்ற இந்த நலச்சங்கத்தினுடைய அன்பு சகோதரர்களே, இங்கேக்கூடிய மாநில மாவட்ட வட்டார மாநகர நகர ஜமாத்துல் உலமாவுடைய கண்ணியமிக்க பொறுப்பாளர்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லவர்களால் சிதம்பரம் வட்டார ஜமாத்துல் உலமா சபை சார்பாகவும் அதோடு ஜமாத்தும் இணைந்து ஒரு மாபெரிய ஷரியத் விழிப்புணர்வு மாநாடு இங்கே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஷரியத் என்பது வல்ல அல்லாஹுவால் அவனுடைய திருத்தூதரின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பேரறிவு. அதன்படி வாழ்ந்தால் உலகியல் வாழ்க்கையும் கண்ணியமாகும், மறு உலகியல் வாழ்க்கையும் கண்ணியமாகும். ஷரியத்தினுடைய வாழ்க்கை வாழாவிட்டால் உலகத்திலேயும் பிரச்சனைகள் தான், மறு உலகத்திலே அல்லாஹ்வுடைய கோபப்பார்வைக்கு அவன் ஆளாக்க வேண்டும். மனிதன் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் அல்லாஹ்வை அறிந்து வணங்குவதற்காகத்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஆக்கப்பட்டவைகள் அனைத்து மனிதனுக்காக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மனிதன் ஆக்கப்பட்டிருப்பது அவனை அறிந்து வணங்குவதற்காக. அவனை அறிந்து வணங்குவதற்காக ஆக்கப்பட்ட மனிதன் உலகத்திலே எப்படி வாழ்ந்தால் அவனுடைய வாழ்வு சிறக்குமோ அத்தகைய வழிகளை மனிதனை படைத்த அல்லாஹ், வஸ்துக்களை படைத்த அல்லாஹ் இவைகளை செய்யலாம், இவைகளை செய்யக்கூடாது என்பவைகளை தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஷரியத் என்று வரும்போது எதை வேண்டுமானாலும் ஷரியத் என்ற கண்ணோட்டத்தில் பேசலாம். ஆனால் இப்போது இந்தியாவை பொறுத்தவரை ஒரு பெருக்கூட்டல் போடப்படுகிறது. அது பாலியல் பலாத்காரம். எங்கு பார்த்தாலும் பாலியல் பலாத்காரம், அதற்கு கடுமையான சட்டங்கள் தேவை. ஏற்கனவே இஸ்லாம் சொன்ன, ஷரியத்து சொன்ன சட்டங்களை எல்லாம் காட்டு முராண்டித்தனமானவைகள் என்றெல்லாம் புலம்பிக் கொண்டிருந்த கூட்டத்தார்கள் இப்போது பாலியல் பலாத்காரங்கள் நடைபெறும் போது அதற்கு சட்டங்கள் கடுமையாக இருக்க வேண்டும், அதில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு மரண தண்டனையை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார். முதலிலே பாலியல் குற்றங்கள் என்றால் என்ன? அந்த பாலியல் குற்றங்களிலே ஈடுபடுவது எப்படி? அது ஈடுபடக்கூடியவர்களுக்கு இஸ்லாம் மிகப்பெரிய தண்டனையை கொடுத்ததை கொண்டு மட்டும் அந்த காரியத்தை
உலகத்தை இல்லாமல் ஆக்கிவிட முடியுமா? பெரிய சட்டங்கள், கடுமையான சட்டங்களை கொண்டு மட்டும் ஒரு குற்றங்களை தடுத்து விட முடியுமா என்பவைகளை எல்லாம் சற்று நேரம் நாம் சிந்திப்பதற்காக இந்த நேரத்தை, எனக்கு தரப்பட்டிருக்கின்ற நேரத்தை நான் ஒதுக்கிக் கொள்கிறேன். அன்றைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மனிதனுக்கு பசியை தந்திருக்கிறார். பசிக்கக்கூடிய மனிதனுக்கு உணவை படைத்திருக்கிறார். அந்த உணவை சாப்பிடுவதற்கு ஹலாலான வழிகளை சொல்லியிருக்கிறார். தாகத்தை தந்திருக்கிறார். அந்த தாகத்தை கணிப்பதற்கு நீரை படைத்திருக்கிறார். அதை பெறுகின்ற வழியையும் கண்டு தந்திருக்கிறார். அதே போன்று அதை நியாயமான முறையிலே அவைகளை அனுபவிக்கக்கூடிய வழிவகைகளை அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறான். நியாயமற்ற வழியிலே உண்பதோ, நியாயமற்ற வழியிலே பருகுவதோ அது மனிதனுடைய வழி அல்ல, அது விலங்குகளின் வழி. மனிதன் நியாயமாக உண்ண வேண்டும், நியாயமாக பருக வேண்டும். இதே போன்றுதான் விலங்கினங்களுக்கு அல்லாஹ் அருள் இருப்பது போல மனிதனுக்கும் இச்சையை அருள் இருக்கிறார். எப்படி மனிதனுக்கு பசி வருகிறதோ அதே போன்று பசியை கணிப்பதற்கு அவன் படைத்திருக்கிறானோ பொருள்களை, அதே போன்று மனிதனுடைய இச்சையை கணிப்பதற்கும் அவன் மனிதன் ஆணில் இருந்தே அவனில் இருந்தே அவனுடைய ஜோடியெல்லாம் படைத்திருக்கிறான். இதை படைத்திருப்பதனுடைய நோக்கம் என்ன? ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு வாழ வேண்டும். ஏனென்றால் இனப்பெருக்கத்திற்கு அதுதான் வழிவகுக்கும். அதை தவிர உண்டான வழி ஏற்கப்பட்டதல்ல. ஒரு ஆண் இன்னொரு ஆணோடு சேர்ந்து வாழ்வது என்பது இஸ்லாம் ஏற்கவில்லை. ஒரு பெண் ஒரு பெண்ணோடு சேர்ந்து வாழ்வதை இஸ்லாம் ஏற்கவில்லை. ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு இணைந்து வாழ்வதைத்தான் இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறது. ஆனாலும் அந்த பெண் எத்தகையவராக இருக்க வேண்டும் என்பவைகளையும் இஸ்லாம் வழிவகுத்து தந்திருக்கிறது. ஒரு முஸ்லிம் பெண்ணைத்தான் திருமணம் செய்ய வேண்டும். உறவுகளாக இருந்தால், நெருங்கிய உறவுகளாக இருந்தால் அந்த உறவுகளை 3 விதமாக வந்து அல்லாஹ் பிரித்திருக்கிறான். ஒன்று இரத்த உறவு, இரண்டாவது பால்குடி உறவு, மூன்றாவது திருமண உறவு. திருமணத்தின் மூலமாக வருகின்ற உறவு, ஒரு பெண்ணிடத்திலே பால் குடிப்பதன் மூலமாக அவருக்கு ஏற்படுகின்ற உறவு, இரத்த உறவு. இந்த 3 உறவுகளிலேயும் சில பெண்களை வந்து அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே தடை செய்திருக்கிறான். அந்த தடை செய்திருக்கின்ற பெண்களை அவன் திருமணம் செய்யக்கூடாது. இப்படி அல்லாஹுவால் தடுக்கப்படாத பெண்களை அல்லாஹ் ஆகுமாக்கி இருக்கின்ற வழியில், நியாயமான வழியில் திருமணம் செய்து அவர்கள் குழந்தை பேற்றை பெற்றெடுக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹுவினுடைய திட்டமாக இருக்கிறது. இதற்கு மாறான வழியில் எந்த முறையில் ஒரு மனிதன் ஒரு பெண்ணோடு அவன் இணைந்தாலும் அது இஸ்லாம் அதை வன்மையாக கண்டிக்கிறது, அதை ஏற்கவில்லை. அதற்கு கடுமையான சட்டத்தையும் சொல்லியிருக்கிறது. இப்ப இந்தியா மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளிலேயும் ஒரு சட்டம் இருக்கிறது. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இருவரும் இசைந்து பாலுணர்வு வைத்துக் கொண்டால் அது திருமணமாகாமலேயே ஒருவருக்கொருவர் அந்த உறவை வைத்துக் கொண்டால் அது குற்றம் அல்ல என்று இந்தியா மட்டுமல்ல உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளிலேயும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு வழிமுறையாக இருக்கிறது. ஆனால் இஸ்லாம் அதை ஏற்கவில்லை. திருமணம் இல்லாமல் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சம்மதித்து ஒருவருக்கொருவர் இருவரும் சேர்ந்து இணைந்தாலும் அதை மார்க்கம் ஜினா என்றுதான் சொல்லும். அப்படிப்பட்ட குற்றத்தை இணைக்கக்கூடியவர்கள் அந்த ஆணுக்கும் தண்டனை உண்டு, பெண்ணுக்கும் தண்டனை உண்டு. இருவருக்கும் திருமணமாகாமல் இருந்திருந்தால் அவர்களுக்கு 6க்கு 100 கசையை
திருமணமானவர்கள் இந்த தவறை செய்வார்கள் என்றால் அவர்களை கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் என்று கடுமையான சட்டத்தை இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. சொல்லுவார்கள், இவ்வளவு பெரிய சட்டத்தை சொல்லப்பட்டிருப்பதின் காரணத்தினால் பாலியல் குற்றங்கள் நடைபெறாமல் இருக்கலாம் என்று. இல்லை இல்லை, அந்த சட்டங்களை மட்டும் கடுமையாக்கினால் போதாது, அந்த உணர்வுக்கு அவனுக்கு முதலிலே வழியை சொல்ல வேண்டும். ஒருவன் ஏன் தவறு செய்கிறான், அவனுக்கு உணர்ச்சி வருகிறது. அந்த உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாத போது அவன் தவறு செய்கிறான். அவனை தவறு செய்வதற்கான வழிவகைகளை எல்லாம் திறந்து விட்டுவிட்டு தவறு செய்கிறான் என்று புலம்புவதில் எந்த அர்த்தமும் இல்லை. தவறுகள் நடப்பதற்கான காரணங்கள் ஆராயப்பட வேண்டும். அதில் முதலாவது மது. மதுவின் தீமைகளை உலகத்தில் எந்த நாளும் புரிந்திருப்பதாக தெரியவில்லை. எல்லா நாட்டிலேயும் மதுவை சாதாரணமாக அருந்துவதை அவர்கள் இயல்பாக வைத்திருக்கிறார்கள். கொஞ்சம் அருந்த வேண்டும் என்றும் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட அளவு அருந்தினால் உடம்புக்கு நல்லது என்று வேறு மருத்துவர்கள் அதற்கு ஆலோசனைகள் வேறு சொல்லுகிறார்கள். அது எந்த ரூபத்தில் மனிதனுடைய உடலுக்குள் சென்றாலும் அவனுடைய மதி மயங்கிவிடும். அதன் காரணத்தினால் என்ன செய்கிறான் என்பதை புரியாமல் தவறுகள் இழைப்பது சாதாரணமாகிவிடும். அதனால் இஸ்லாம் மதுவை முதலாக ஒழித்து கட்டுகிறது. மதுவை என்றால் வெறும் மதுவை மட்டுமல்ல, மதுவை விற்பதும் ஹராம், மதுவை வாங்குவதும் ஹராம், மதுவை சுமந்து போவதும் ஹராம். இது மட்டுமல்ல, மற்றவருக்கு ஊற்றி கொடுப்பதும் ஹராம். அந்த மது என்ற மதுவை தயாரிப்பதும் ஹராம். அதை தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகளை வேலை பார்ப்பதும் ஹராம். இப்படி மதுவிலே 9 பேர்கள் வரை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த மது முழுமையாக ஒழிக்கப்பட்டு விட்டால் உலகத்திலே தவறுகள் ஏற்படுவதற்கு பெரும்பாலான வழிகள் அழைக்கப்பட்டுவிடும். முதல்ல அல்லாஹ் எப்படி இந்த சட்டங்களை, பாலியல் குற்றங்களுக்கு ஒரு பெரிய சட்டத்தை அல்லாஹ் சொன்னான் என்றால் அதற்கு முன்னால் அந்த மக்களை அல்லாஹ் பண்படுத்தினான். மது அருந்தாதவர்களாக முதலிலே அவர்களை தயார்படுத்தினார். அதற்கு பிறகுதான் இந்த சட்டங்கள் போடப்பட்டது. எடுத்த உடனேயே நீங்கள் பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டால் உங்களுக்கு கசையடி என்றெல்லாம் சொல்ல வேண்டும். முதலிலே அந்த பாலியல் குற்றங்கள் ஏற்படுகின்ற வழிவகைகள் என்னென்ன வழிகள் இருக்கின்றனவோ அத்தனை வழிகளையும் முதலில் அடைத்தான். இரண்டாவது, ஒரு ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ பாலியல் உணர்ச்சி எப்போது வருகிறதோ அப்போதே தன்னுடைய தாயிடத்தில் தந்தையிடத்தில் சொல்லி, இதை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை, நான் தவறி விடுவேனோ என்று நான் அச்சப்படுகிறேன், அதனால் எனக்கு இதற்கு ஒரு வழியை செய்து தாருங்கள் என்று கேட்கின்ற உரிமையை வந்து அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு உணர்ச்சி ஏற்படக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய உணர்ச்சிகளுக்கு வழிகால் ஏற்படுத்தி தராமல் அதன் காரணத்தினால் அவர்கள் பிழைகள் செய்துவிட்டால் அந்த பிழைகளுக்கு முழு பொறுப்பாளிகள் தாயும் தந்தையும் தான் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குற்றம் காட்டுவார்கள். உணர்ச்சி ஏற்பட்ட உடனேயே தாய் தந்தையர்களுக்கு சொல்லலாம் என்று சொல்லும் போது, நீங்கள் 18 வயசு பெண்களுக்கு வந்தால்தான் அவள் திருமண வயது, பெண் 18 வயது, ஆணுக்கு 21 வயதுதான். 21 வயதுக்கு முன்னால் அவன் திருமணம் செய்தால் நியாயமான திருமணமாக இருந்தாலும் அது குழந்தை திருமணம், அவனை காலாக்கரகத்தில் கொண்டு போய் அடைப்போம் என்று சொல்வது பாலியல் குற்றங்களை உலகத்திலிருந்து தடை செய்வதற்கு உதவாது. அது மேலும் குற்றங்களை விரிவுபடுத்துவதற்குத்தான் வழிவகுக்கும். இப்படி நீங்கள் ஒரு வயது வரம்பை, அரசாங்கம் ஒரு வயது வரம்பை, இத்தனை வயதில் தான் பெண்ணுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று வழிவகுத்திருக்கிறது.
அதனால் தன்னுடைய உணர்ச்சிகளை அவள் அடைக்க முடியாது. பள்ளிக்கூடத்திலே படிக்கிறார், ஹைஸ்கூலிலே படிக்கிறார். படிக்கக்கூடிய பெண்களில் 1000 பெண்கள் இருந்தால் அதில் 50 பெண்கள் கற்பம் தரிக்கிறார். நியாயமாக அவள் தன்னுடைய தாய் தந்தையர்களிடத்தில் சொல்லி தன்னுடைய உணர்ச்சியை கட்டுப்படுத்துவதற்கு அவள் வழிவகுத்து படுத்தலாம் என்று நாட்டிலே சட்டம் இருந்திருந்தால் அந்த தவறான கருத்தை உருவாயிருக்கிறார். கழிவறைகளிலே குழந்தைகள் பிறந்திருக்க பிறக்கப்பட்டிருக்கின்ற பிறந்த குழந்தைகள் அனாதையாக விடப்பட்டிருக்கிறார். அந்த பெற்றவளும் செத்து போயிருக்க மாட்டார். எத்தனை பேர்களை சாகரித்திருக்கிறீர்கள். இந்த நாட்டிலே வாழ வேண்டியவர்களை படுகொலையை தள்ளுவதுதான் ஒரு அரசாங்கத்தினுடைய செயல்பாடு. மார்க்கம் எவ்வளவு தெளிவாக மார்க்கம் என்பது ஒரு அல்லாஹ்வால் கலப்பட்டது, மனிதர்களால் சோதிக்கப்பட்டதல்ல மார்க்கம். வல்ல அல்லாஹ் சொல்லி தந்திருக்கின்ற வழிமுறைகள் சட்டங்கள் இருக்க ஹுதூதுல்லா, இது அல்லாஹ் தொட்ட கோடங்கள், அதை தாண்டாதீர்கள். இன்னொரு இடத்துல சொல்லுவான், அது திட்டம் நெருங்க கூட செய்யாது, அல்லாஹ் போட்ட கோடுகள். அல்லாஹ்வின் கோடுகள் தாண்டப்படுகிறது என்றால் அதற்கு காரணம் என்ன? நாம நமக்கென்று சில வரைமுறைகளை வைத்துக் கொண்டோம், தேவையற்ற சடங்குகளை சட்டங்களை போட்டுக் கொண்டோம். அதனால் ஏற்படுகின்ற விளைவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். உலகத்திலே குழந்தைகள் பெறக்கூடாது, நாட்டினுடைய ஜனத்தொகைகள் அதிகரிக்கக்கூடாது. அதிகரிக்காமல் இருப்பதற்கு இதை தவிர எங்களுக்கு வேறு வழி தெரியவில்லை. அதனால் பெண்களுக்கு வயது 18, பெண் குழந்தைக்கு வயது 18, ஆணுக்கு 21. இது குழந்தை திருமணம் என்று சொல்கிறார்கள். குமரியை போய் குழந்தை என்று சொல்கிறார்கள். அது உண்மையே புரிய மாட்டேன். 15 வயது குழந்தைக்கு திருமணம் என்று பேப்பர்ல எழுதுகிறார்கள். எழுதக்கூடியவர்களுக்கும் சிந்தனை இல்லையா என்று நினைக்க வேண்டியார்கள். குழந்தை தொழிலாளர்களுக்கு வயது வரம்பு சொல்லும் போது 14 வயது என்று சொல்கிறார்கள். குழந்தை தொழிலாளர்களுக்கு வயது வரம்பு சொல்லும் போது 16 வயது என்று. முதல்ல குழந்தை என்றால் யார் என்று புரிவிப்பார்கள். பிறகு அந்த குழந்தை திருமணத்தை பற்றி 2வது பார்த்துக்கலாம். வேலை பார்ப்பதற்கு 14 வயது பெண்கள், 14 வயதுக்கு கீழே உள்ள பெண் குழந்தைகளை, 14 வயதுக்கு கீழே உள்ள ஆண் குழந்தைகளை பணியிலே சேர்க்கக்கூடாது என்று சட்டம் போடுகிறீர்கள். ஆனால் அதே நேரத்தில் வேலைக்கு 14 வயசுதான் உச்சபட்சமாக ஒரு குழந்தையினுடைய வயது என்று தீர்மானிக்கப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் திருமணத்திற்கோ 18 வயசு என்ற குழந்தை 14 நாளைக்கு 4 வயசு 4 வருஷம் அவள் இன்னும் குழந்தையாக. இப்படி மோசமான நிலையில் இருக்கிற சட்டங்களை இப்படி போட்டதுனால, சட்டங்கள் போட்டதுனால உலகத்தில் ஜன பெருக்கத்தை தடை செய்து விட முடியுமா? ஜனப்பெருக்கம் என்பது உங்கள் கையில் இருக்கிறதா அல்லது தாய் தந்தையர்களுடைய கையில் இருக்கிறதா? குழந்தை பேர் என்பது திருமணம் முடிந்தவர்கள் அத்தனை பேர்களுக்கும் குழந்தைகள் இருக்கிறதா? சிலர்கள் சொல்கிறார்கள் 4 திருமணங்களை செய்கிறார்கள் முஸ்லீம்கள். எத்தனை முஸ்லீமுக்கு ஒரு 4 பஞ்சாதி இருக்கு, ஒரு புள்ளி விவரத்தை கொண்டார். அது 2 பேர் இருக்கிற ஒரு புள்ளி விவரத்தை கொண்டார். நான் 4 பேர் இல்ல 40 பேரை வச்சிருக்கக்கூடிய மாற்று மத சகோதரர்களுடைய புள்ளி விவரத்தை நான் தரேன். தவறான வழிமுறை. குழந்தை பேர் என்பது அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது. அல்லாஹ் 4 விதமாக சொல்லிவிட்டான். சிலருக்கு அவன் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளாக தருகிறான், அவன் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளாக தருகிறான், அவன் நாடக்கூடியவர்களுக்கு 2ஐயும் சேர்த்து தருகிறான், அவன் நாடக்கூடியவர்களை சும்மாவை விட்டுறான். அல்லாஹ் சொல்லுவாங்க. அதனால குழந்தை அவன் நாடிவிட்டால் இல்லை என்று அவன் நாடிவிட்டால் உலகத்தில் எவ்வளவு பெரிய சக்திகள் ஒன்று திரண்டாலும் குழந்தையை உருவாக்க முடியாது. அப்ப நீங்க சொல்லலாம், இந்த டெஸ்ட் அந்த சனியெல்லாம் வந்திருக்க. ஒரு ஹதீஸுக்கு 4 வட்டத்துல தான் அர்த்தமே வழங்குது.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத் நெருக்கத்தில் நடக்கக்கூடிய சில அடையாளங்களை சொல்லும் போது சில அடையாளத்தை சொல்லும் போது சொல்லுவார்கள், அது இப்பதான் விளங்குது. எவ்வளோ ஒருத்தனுடைய சிந்தனையையும் எவ்வளோ ஒருத்தியினுடைய கருமுட்டையையும் ஒன்று சேர்த்து எவ்வளோ ஒருத்தியினுடைய வயிற்றுக்குள்ளே திணித்து அவளுடைய கருவறைக்குள்ளே திணித்து அங்கிருந்து குழந்தை உருவாகி அந்த குழந்தையை பெற்ற உடனே இவன் கையில ஒப்படைச்சிட வேண்டியது. இவன் வளர்ந்து ஆளானவர்கள் பிற்பாடு அவளையே கட்டி தொலைவான். எவன் வயிற்றுல இவன் வளர்ந்தானோ இப்ப சாதாரணமா நடக்குங்க. இப்ப வயசு வித்தியாசமா பாக்கிறது இல்லை. அவங்க இந்த அதாவது வெள்ளைக்காரன் பாத்தீங்கன்னு சொன்னா 25, 75 25 பையன் பொம்பளை இல்ல. அது அந்த காலம். அது 150 வருஷத்துக்கு முன்னால உள்ள கதை. இப்ப எப்படின்னு சொன்னா 25 வயசு மாப்பிள்ள, 60 வயசு பொண்ணு. அது உங்களுக்கு தெரியாது. அதனுடைய ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும். நான் காதலிக்கிறேன். இப்படி சில முட்டாள்கள். இது சமீபத்தில் நடந்த கூத்து. இது ஏதோ கதையெல்லாம் சொல்லல. அப்பதான் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் எனக்கு விளங்குது. ஒரு காலம் அந்த பொம்பளை அவ வயிற்றுக்குள்ள இருந்துதான் இவன் வந்திருப்பானோ. இப்ப இவன் அவனுக்கு மனைவி கணவன் ஆயிட்டானா? ரசூலுல்லாஹ் சொன்னது நடக்காதா? நான் பின்னால வரும்போது நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பவே வந்துருச்சா? இந்த பேப்பரை பார்க்கும்போது என்னுடைய என்ன ஓட்டங்கள் இப்படி போகுது. சரியத்தன்மை வந்து அல்லாஹ்வால் தரப்பட்டது என்று சொன்னேன். அதன் காரணத்தினால் தெளிவாக எந்த விதமான தவறுகளும் நடக்காமல் இருப்பதற்கு அல்லாஹ் வழிவகுத்து தந்திருக்கிறான். அதற்கு மாற்றமாக சில சட்டங்களை மனிதர்கள் ஜெயிக்கும் போது அப்ப ஹுக்குமல் ஜாஹிலிய்யத்தி யகூல் வமன் அஹ்ஸனு மினல்லாஹி ஹுக்குமன் லிகௌமின் யுக்மினூன். இந்த ஆயத்தை திரும்ப திரும்ப என் கண்ணில் வரும்போது எவ்வளவு அழகான பட்டத்தை கொடுத்திருக்கான். முட்டாப்பேரோ போட்ட சட்டத்தையா நீங்க அவர்கள் விரும்புகிறார். முட்டாப்பேரோ யாரு சொன்னான்? நம்மளதான், வேற யாரையும் சொல்லல. அல்லாஹ் நமக்கு கொடுத்த கண்ணியமான பட்டாது அது ஏற்றுக்கணும், சந்தோஷமா ஏற்றுக்கணும். அவன் மட்டும்தான் எல்லாத்தையும் வழங்கினவன். அவன் மட்டும்தான் அனைத்தையும் அறிந்தவன். அவன் எதை பிச்சையாக கொடுத்தானோ அது மட்டும்தான் நமக்கு தெரியும். அது அல்லாதவர்கள் அத்தனையிலும் நாம உட்கார்வர்கள் தான். தெரியாதவர்கள் தான், ஒன்றும் தெரியாதவர்கள், அறியாமையில் முழுமையானவர்கள், முழுமையான அறிவினை என அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இன்னா அளவுகள் அம்மாவுக்கு அரசமாவாக்கி உள்ளாவது ஒளிபாலி வானத்தை பார்த்தா சொன்னா ஒரு அமானியத்தை உங்க தரப்பான அந்த அமானியத்தை நீ ஒழுங்காக அதை பாதுகாத்து நான் கேட்கும் நேரத்தில் என்னிடத்து தலைமுறையமான்னு கேட்டான். அப்ப இதுக்கு சில பேர் வழக்கில் இருக்காங்க, தொழ வேண்டும். அதெல்லாம் இல்லை. வானத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றான். வானத்தை பார்த்து நீ தொழுவிட்டானே இருக்காது. வானத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீ கட்டுப்பட்டோ பலவந்தமாகவோ நீங்கள் வாருங்கள் என்று சொல்லும் போது நாங்கள் கட்டுப்பட்டே வந்தோம் என்று சொல்லுச்சு. அந்த வானத்தை பார்த்துதான் அல்லாஹ் சொன்னான், நான் ஒரு அமானித பொருளை தருகிறேன். அந்த அமானித பொருளை நீங்கள் பாதுகாத்து நான் கேட்கும் நேரத்தில் நீங்கள் திருப்பி தர முடியுமா? என்ன வேற ஒன்றும் இல்லை. வானமே உனக்குள் வைத்திருக்கின்ற நட்சத்திரங்கள், உனக்குள் வைத்திருக்கின்ற எண்ணற்ற கிரகங்கள், இவைகளையெல்லாம் பாதுகாத்து நான் கேட்கக்கூடிய நேரத்தில் எனக்கு தந்திர முடியுமான்னு கேட்க. அது நீனே செஞ்சுக்க அந்த வேலையை. அவன் ஜனவர பூமியை பார்த்து கேட்டான், உனக்குள் இருக்கின்ற கனிம வளங்களை, உனக்குள் இருக்கின்ற பொருள்களை எல்லாம் நீ பாதுகாத்து நான் கேட்கக்கூடிய நேரத்தில் எனக்கு தர முடியுமா? மலைகளை கேட்டான். ஆனால் மனிதன் சொன்னான், மனிதனை பார்த்து கேட்கவே இல்லை, அதுதான் சரிட்டான், நான் பார்த்துக்கிறேன். என்ன நீ கேட்டதாக நீ பார்த்து இல்லை. அந்த மூன்று கேட்டுக்கிட்டு இருக்கும் போது நான் பார்த்துக்கிறேன் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், இவனுக்கு நமக்கு 2 பட்டத்தை கொடுத்துருக்கான். ஒண்ணு வரும், 2வது பெரிய அநியாயக்காரன், 2வது சலாமலை.
நம்மள்கிட்ட எண்ணத்தை கொடுத்துருக்கான், அதுதான் எந்த எண்ணத்தை கொடுத்துருக்கான். வெளி உறுப்புகளை தந்திருக்கிறேன், உங்களிடத்தில் அக உறுப்புகளை தந்திருக்கிறேன். இந்த அக உறுப்புகளும் புற உறுப்புகளும் என்னுடைய அமானிதமாக தரப்பட்டவைகள். இவைகளை பாதுகாக்க முடியுமா? பாதுகாத்துக்கலாம். பாதுகாத்துக்கிறோம் சொல்லியிருக்கா பாலியல் குற்றங்களில் ஈடுபடுறான். பாலியல் குற்றங்கள் அது மட்டும் செய்யறதில்லை, பார்வையும் பாலியல் குற்றம் செய்கிறது, கேள்வியும் பாலியல் குற்றம் செய்கிறது, உறுப்பு பாலியல் பாவத்தை செய்கிறது. அவ்வளவுதான். மற்றவைகள் அனைத்தும் எல்லாமே அந்த பாவிய எண்ணம். ஏன்னா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒரு அத்தைக்கு மாலை சில கட்டிகள் என்ன சமா ஒரு மக்கள் ஒரு குரான் உள்ளு உலாய்க்கு தான் உங்களுடைய பார்வை, உங்களுடைய கேள்வி, உங்களுடைய எண்ணம் அனைத்தும் விசாரிக்கப்படும் சொல்லாங்க. எல்லா வஸ்துக்களையும் பாதுகாக்கிறதாக நாம எப்ப சொல்லிட்டோமோ பாதுகாக்கமா? தன்னை பாதுகாக்கிறோமா? போகும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வையை தாழ்த்தி போங்க போகுது. அடுத்த பெண்ணை ஏறிட்டு பார்ப்பதே வாழ்க்கை தெரிஞ்சுகிறது. பார்வையை தாழ்த்திக் கொள்ளுமாறு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மூமின்கள்ட்ட சொல்லு, மக்கள் மூமின்கள் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ள வேண்டும் என்ற அணையில் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மூமினுக்கான பெண்களுக்கு சொல்லும், அவர்கள் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ள வேண்டும், பார்வைகளை தாழ்த்திக் கொள்ள வேண்டும் என்பதோடு சேர்த்து ஒரு வார்த்தையை சொல்கிறார். அப்போதுதான் அவர்கள் பாதுகாத்தது. இந்த ரெண்டும் ஒண்ணுக்குள்ள ராஜி மல்கும். இதை பார்க்கும்போது இந்த பார்வை அங்கே விழும்போது அடுத்த சட்டம் அதுதான். அதனால பார்வைக்கு முதலிடத்தை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. வல்ல அல்லாஹ் பார்வையை தாழ்த்தி, அதனாலதான் வீட்டுல உழையும் போது உத்தரவு கட்டு போய் நுழைங்க. அடுத்த வீட்டுக்குள்ள போடலாம் இருந்தால் உத்தரவு இல்லாமல் நுழையக்கூடாது. உத்தரவு தரலாம் திரும்பி போயிட வேண்டியதான். ஓ வீட்டுக்குள்ளேயே நீ நுழையலாம் இருந்தாலும் சலான் சொல்லிட்டு போன்னு சொல்லி போட்டு சொன்னாங்க. ஏன் என் வீட்டு யாருப்பா இருப்பா, என் பஞ்சாயத்து தானே இருப்பா, எங்க அம்மா தானே இருப்பா சொன்னா, நீ வெளியில போயிருப்பா, தொழுது போயிருப்பா, அந்த நேரத்தில் பக்கத்து வீட்டுக்கார அம்மா வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு பஞ்சாயத்துக்க, நீ பேசாம மாறி மாறி உள்ளே போய் நுழைஞ்சிட்டா ஓம் பார்வை அதன் மீது படம், அதன் பார்வை ஓம் மேல படம். இப்படிப்பட்ட தப்புகள் எல்லாம் அதன் தவறுகள் ஏற்படும். இந்த தவறுகள் எல்லாம் ஏற்படாமல் இருப்பதற்குத்தான் பார்வையை முதல்ல தடை செய்யும். பார்ப்பதற்கு தடை, ஒரு ஆண் அந்நிய பெண்ணை பார்ப்பதற்கு தடை, ஒரு பெண் அந்நிய ஆணை சொன்னார்கள். தங்களுடைய பிராட்டியார்கள் 2 பேர் உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஒரு குருட்டு சஹாபி வருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம்பளை வராது, நீங்க 2 பேரும் ஒதுங்கிக்கிறீங்க. அப்பா அந்த ஆளுக்கு கண்ணு தெரியாது, அவதான் எங்களை பார்க்க முடியாது. ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய பிரார்த்தியாளர்களை உள்ள போட்டுனாங்க. ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்யறேன். உலகத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரார்த்தியாளர்களுடைய உள்ளங்கள்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேற எந்த எண்ணமும் அவர்களுக்கு சத்தியமாக ஏற்பட முடியாது, ஏற்படாது. அப்ப ஏற்படக்கூடிய யாரையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் மனைவியாக்கல. இதெல்லாம் சத்தியமான உண்மை. அதில் எவராவது சந்தேகப்பட்டாலே அவன் அந்த நிமிஷமே காப்பையா போயிடுவான். அந்த அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுடைய தாய்மார்கள் சொல்றான். அவர்களுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமணத்திற்கு அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகும் கூட அவர்களை திருமணம் செய்வதற்கு தடை விதித்திருக்கிறான். அவன் அருகமுர் ராசிபின் ஆயிட்டே. அருகமுர் ராசிபி ஒரு வாழ வேண்டிய பெண்களை வாழவிடக்கூடாது, வாழக்கூடாது என்று சொல்லுவானா? என்றால் அவர்கள் வாழ மாட்டார். அப்படிப்பட்ட எண்ணமே அவர்களுடைய உள்ளங்களில் ஏற்படாது. ஏற்படாமத்தான் அவன் படைச்சிருக்கான். அதனாலதான் சொன்னான், அவர்களுக்கு மட்டும் ஏற்படாமத்தான் படைச்சிருக்கான். அங்க எப்படி அல்லாஹ் படைக்கும் போது அப்படித்தான் படைச்சிருக்கான். அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு எந்த மனிதனை பார்த்தாலும் அவர்களுக்கு கெட்ட எண்ணம் ஏற்படவே செய்யாது. அந்த மாதிரி உள்ள 2 மனைவியர்களை உள்ள போட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொல்றாரு, யாரு சொல்றதா? அவர் கண்ணு தெரியாத சஹாபியாச்சே, அவருக்கு கண்ணு தெரியாது, உங்களுக்கு கண்ணு இருக்க சட்டம் அவர்களுக்கு மட்டும் சொல்லப்படல, உங்களுக்கு தானே சொல்லப்பட்டிருக்கு.
என்று சொல்லாமல் சொல்கிறாய். அப்ப அமைதியாவானே அனுப்பும் நீங்கள் சொல்றீங்களா? இதை பார்த்துவிட்டு மற்றவர்கள் இதை சாதாரணமாக்கி விடக்கூடாது என்பதற்காக அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு கண்டிப்பாக சொன்னார். இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக கண்கள் பாதுகாக்கப்படுமானால், காதுகள் பாதுகாக்கப்படுமானால், அவர்களுடைய இதயங்கள் என்ன ஓட்டங்கள் பாதுகாக்கப்படுமானால், இப்படிப்பட்ட பாலியல் பலாச்சாரங்கள் உலகத்தில் ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. அதற்கான வழிகள் போராட்டையும் முதல்ல அடைச்சிட்டு அதற்கு பிறகு நீங்கள் சட்டத்தை போடுங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் மரண தண்டனை என்று மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்கள் கையெழுத்து போட்டுக் கொண்டிருக்கும் போது அஸ்ஸாமில் ஒரு வன்முறை நடக்கிறது, ஊபியிலே ஒரு வன்முறை நடக்கிறது, மத்திய பிரதேசத்தில் ஒரு வன்முறை நடக்கிறது. அவர் கைது கொண்டிருக்காரு. போட்டா உடனே அம்புட்டு நின்று வேணும் அவர் கைது கொண்டிருக்காரு. இந்த 5 பேர் அங்கே 7 பேர் 9 பேர் இப்படி கணக்கு கொண்டிருக்காங்க. இந்த நிலை ஏற்படுவதற்கு இது ஒரு காரணம். 2வது, எங்கே அவர்கள் வீட்டில் தான் இருக்கணும்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருக்காங்க. வீட்டில் தான் கிடக்கணும், வெளியில போகக்கூடாது. அப்படி வெளியில போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டால் முழு பொருளாவோடு அவர்கள் செல்ல வேண்டும். இப்ப போடக்கூடிய புல்காக்கள் எல்லாம் அழகற்றவர்களையும் அழகாக காட்டுவதற்கு ஒரு கருவிகளாக பயன்படுகிறதே தவிர இது எதுவும் அவருடைய அழகை மறைக்கக்கூடிய சாமான்களாக இந்த பொருள்கள்லாம் இல்லை. விதவிதமான புல்காக்கள், நவீனமான புல்காக்கள் விற்கப்படும்னு எழுதுறாங்க. அப்பதான் போய் வாங்குவாங்க. நவீனமான புல்காக்கள், அதாவது மண்ணாங்கட்டி உடைய நல்லா கவர்ச்சியாக ஆட்சி காட்டக்கூடிய அற்புதமான புல்காக்கள் விற்கப்படும். புல்காக்கள் என்னங்க அழகான உடைய அவலட்சணமா காட்டக்கூடியதான் புல்கா. இப்ப அழகற்ற உடைய அழகாக காட்டக்கூடிய பொருள்களை புல்கா என்ற பொருள்களை விற்றுக் கொண்டிருக்கிறாங்க. அதை வாங்கி போட்டுக் கொண்டு அடைகிறாங்க. கண்கள் மட்டும் தெரியுது, மற்றதெல்லாம் தெரியல. நாங்க ரொம்ப சுத்தமா இருக்கோம் அப்படின்னு. ஆனா இவரை பார்க்கும் போதே இவருடைய அங்க அசைவு, இவருடைய உடை பூரா அவ்வளவு டைட் பிட்டி. அந்த காலத்துல 3 காலத்துல தான் இருப்பான். இவ்வளவு காலத்துக்கு அந்த துப்பட்டி தொங்கிக்கிட்டு இருக்கோம். இப்ப டைட் பிட்டிகள் வந்துச்சு. இப்போ அங்கங்கள் தெரியக்கூடிய நிலையில் ஆடைகள் அணியக்கூடாது. அது தற்செயலாக ஒரு ஆணுடைய பார்வைப்பட்டு விட்டால் கூட அதுல அவர் விபச்சாரத்திற்கு கண்ணாடிகளுக்கு விபச்சாரத்திற்கு விபச்சாரத்தின் குற்றத்திற்கு இவன் ஆளாகி விடுகிறார். இவனை விபச்சாரம் செய்த குற்றத்திற்கு அவன் ஆளாக்கி விடுகிறான். அதெல்லாம் இல்லை. ஒரே சட்டை, ஒரு சட்டை தான். தொடைக்கு கீழே உள்ளது பூரா வந்து புறம்போங்க. தொடையில பேர் வாங்கி கீழே உள்ளது பூரா புறம்போங்க. இந்த மாதிரி உள்ள நிலையில ஆடைகளை அணிய வைத்துக் கொண்டு பாலியல் பலாத்காரங்களை நாங்கள் தடை செய்ய போகிறோம் என்று சொன்னால் அதை கேட்டு சிரிக்கலாம். சீரியஸாக முடியாது. சட்டங்களால் தடை செய்ய முடியாது. வெறும் சட்டங்களால் தடை செய்ய முடியாது. ஆனால் அதே நேரத்தில் அவைகள் தடுக்கப்பட வேண்டுமானால் அதற்கான வழியை எதிர்பார்க்கப்பட வேண்டும். அதற்கு முன்னால் அதை எது எது அதற்கு காரணமாக இருக்கிறதோ அவைகளெல்லாம் தடுக்கப்பட வேண்டும். அப்படி தடுக்கப்பட்டால்தான் உலகத்திலே பாலியல் பலாச்சாரம் ஒழிக்கப்படும். அதற்கு அரசு முதலிலே செய்ய வேண்டிய வேலை மது ஒழிக்கப்பட வேண்டும். பெண்களுடைய உடையின் விஷயத்தில் கவனம் செலுத்தப்பட வேண்டும். இவைகளெல்லாம் குறைந்தபட்சம் கல்லூரிக்கு வரக்கூடிய பெண்கள் அவர்களுக்கு என்ன ட்ரெஸ் போட்டு சொல்லப்பட்டிருக்கு. அந்த ட்ரெஸ் இப்படித்தான் இருக்க வேண்டும், லூசாத்தான் இருக்கணும், டைட்டா இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சில சட்டங்களை போட்டுவிட்டால் கூட அந்த தவறுகள் நடக்காமல் இருப்பதற்கு இது காரணமாக அமையும். எல்லாம் வல்ல அல்லாஹ் இங்கே நாம் மாநாடு, இந்த கண்ணியமான இந்த மாநாட்டின் மூலமாக அரசினுடைய கண்களையும் அல்லாஹ் திறந்து நமக்கு தேவையில்லாத சில சட்டங்களை, அதுவும் முக்கியமாக குழந்தை திருமணம் என்ற பெயர், குழந்தை திருமண தடை சட்டம் என்ற பெயராக இந்த சமுதாயம் அலங்கரிக்கப்படுகின்ற காட்சி சமீப காலத்திலே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது ஆட்சியாளர்கள் இது ரொம்ப முக்கியமாக கவனிக்கிறார்கள். இது நிச்சயமாக முஸ்லிம்களை இந்த சட்டம் கட்டுப்படுத்தாது. சொன்னா முஸ்லிம்களுக்கு
முஸ்லிம் பர்சனல் லா என்பது இந்த நாட்டிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்ற சட்டங்கள். நமக்கு திருமணம், அதே நேரத்தில் திருமண முடிவு, மூணாவது வாரிசுரிமை சட்டம், இந்த மூன்றிலேயும் நம்முடைய மார்க்கத்தின் அனுமதியை அடிப்படையாக வைத்து நாம் செயல்பட்டுக் கொள்வதற்கு நமக்கு முழுக்க முழுக்க இந்த நாட்டிலே அரசியல் சாசனத்திலே அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மாற்றமாக செயல்பட வேண்டுமானால் பாராளுமன்றத்திலே மூன்றில் 2 பாகம் 2 மெஜாரிட்டியோடு அது அந்த சட்டம் நீக்கப்பட்டதுதான் சாத்தியம். இதால இப்ப இல்ல, இனிமேல் சாத்தியப்படாது. அப்படி 2/3 மெஜாரிட்டி ஏற்படுறதுக்கு சான்ஸே கிடையாது. அதனால அப்படிப்பட்ட சட்டம் பாராளுமன்றத்தில் பாஸ் ஆகுவதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால தயவு செய்து எங்களுடைய உரிமையை எங்களுக்கு தாருங்கள். நாங்கள் உங்களிடத்தில் சலுகை கேட்கவில்லை, சலுகை தேவையும் இல்லை. எங்களுக்கு மட்டுமில்லை, ஒவ்வொரு மதத்திற்கும் அவர் சிறுபான்மையினர்களுக்கு அவர்களுக்கு அவர்களுடைய மத அனுஷ்டானங்களை இப்படி நடந்து கொள்வதற்கு இந்த நாட்டிலே அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அரசியல் சாசனத்தில். இப்ப சீக்கிய சகோதரர்கள் அவர்கள் பொதுவாழ வைத்துக் கொள்ளலாம், வாழ் வைத்துக் கொள்ளலாம். பிந்தரன்வால அவர் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது பாராளுமன்றத்திற்குள் செல்லும் போது கூட வாழத்துக்கு தான் உள்ள போனார். பாராளுமன்றத்தினுடைய மரபு என்று ஒன்று இருக்கிறது, இங்கே வாழோடு செல்லக்கூடாது. இல்லை இல்லை, உங்களுடைய பாராளுமன்ற மரபை தூக்கி போடுங்கள். எங்களுடைய மரபு, நாங்கள் இருக்கிற வாழ்வோடு தான் வருவோம். வாழ்வோடு வர முடியுமானால் இதில் ஏறுகிறேன், இல்லாவிட்டால் இப்படியே திரும்பி செல்கிறேன் என்று சொன்னார். ஆனால் வெளியிலே அவர்கள் வாழ வைத்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு. ஆனால் அதே நேரத்தில் முஸ்லிம்கள் யாராவது தெரியாம ஒரு வாழ வச்சிருந்தால் அவனை தீவிரவாதி என்று கூட்டி போய்வாங்க. தெரியாம கூட்டி வச்சிருந்தாலே கூட்டி போய்வாங்க. ஆனா இப்ப எங்களே ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டாலும் உடனே தேர்தல் காதலையும் சுற்றி இருந்தான். அப்படி ஒரு கேவலமான நிலைக்கு இந்த சமுதாயத்தை கொண்டு வந்து விட்டாங்க. அதுவும் தவிர்க்கப்பட வேண்டும். எங்கே குண்டு வெடித்தாலும் குண்டு வைத்தவர்கள் யார் என்று ஆய்வு செய்வதற்கு மாற்றமாக உடனடியாக சதீர்ஜின் ஹஜரத் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், ஒரு என்னன்னு தெரியும் எனக்கு புதுசா ஒண்ணு வந்திருக்கேன், கம்ப்யூட்டர் உடனே ஒரு படத்தை கொடுத்தோம், ஒரு படத்தை சுத்திடும். அப்படியே அந்த படத்துல என்ன இருப்பான், ஒரு தாடி வச்சு ஒரு தொப்பி போட்டிருப்பான். அதுக்கு விளக்கம் எழுதுவான், தொப்பி போடாமல் இருந்தா இப்படி இருப்பான், தொப்பி போட்டிருந்தா இப்படி இருப்பான், தாடி இல்லாம இருந்தா இப்படி இருப்பான், மீச வச்சிருந்தா இப்படி இருப்பான், மீச இல்லாம இருந்தா அப்படி இருப்பான்னு சொல்லி வித விதமா படம் போட்டு வைக்கான காலையில படம் வந்தோம். இது அவர்களுடைய வேலையா. ஆனா கடைசியில குண்டு வச்ச ஆள் அவன் ரோட்டில் நடமாடிக்கிட்டு தான் இருக்கான். இப்பவும் நடமாடிக்கிட்டு தான் இருக்கான். பெங்களூர்ல குண்டு வச்ச ஆளு நடமாடிக்கிட்டு தான் இருக்கான். ஆனா அப்பாவின்னு உள்ளது இருக்காங்க. ஆனா வெளிநாட்டுல ஒரு அப்பாவி அவன் வெளிநாட்டுல ஜெயில இருந்து அவர்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு அடிச்சு அவன் செத்து போனானே. ஆனால் அதற்காக அந்த மாநிலம் 1 கோடி ரூபாய் வந்தது. ஆனா அங்க ரொம்ப பேர் செத்துட்டான் முஸ்லிம்கள். இளமையை பூராத்தையும் தொலைச்சிட்டு உள்ள இருக்கக்கூடிய கைவர்களால் அடிக்கப்பட்டு, காவலர்கள் அடித்து வலிக்கப்பட்டு, கிட்னிகள் நசுக்கப்பட்டு, அவன் கிட்னியை இழந்து, பாலியை இழந்து, எல்லா இழவையும் இழந்து கடைசியில் செத்தும் தொலைறான். அவனுக்கு அரசாங்கம் ஒரு லட்சமாவது கொடுத்தனையும் அவன் குற்றவாளியும் இல்லை. அந்த 1 கோடி ரூபாய் அது மட்டும் இல்லை, அவன் பையன் 2 பேருக்கு அரசாங்கம் வேங்க. இது மாநில அறிவிச்சிருக்கிறது. சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிக்கிறது தெரியல. பாலியல் பலாத்காரத்துல பாதிக்கப்பட்டவர்கள் எதை புரிஞ்ச வாழாங்கிறதா. நான் பிச்சைக்காரனும் இல்லை, எனக்கு தாங்க எனக்கு இல்லையா, நான் எதுக்கு கேட்கல. ஆனா இதெல்லாம் ஒரு தவறான வழிமுறைகளுக்காக சொல்றாங்க. பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபடுத்தப்பட்டதற்காக டெல்லியில ஒரு சென்ட்ரலான இடத்துல எனக்கு ஊர் தரணும்னு சொல்லி அவர் கேட்காரு. இல்ல கண்டிப்பா தரப்படும் சொல்லி கொடுத்தாங்க, இல்லையே தெரியல. ஆனா கொடுக்கப்படும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஒவ்வொருத்தரையும் ஆசைப்பட மாட்டான், அவங்க இல்ல ஆசைப்பட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு நிலையில் இதெல்லாம் ஒரு தவறான வழிமுறை. இந்த தவறுகளை களைவதற்கு அரசுகள் முனைய வேண்டும் தெரியல. அதை விட்டு அதற்காக ஒரு பெரிய ஒரு கூட்டலை கலத்தி அதற்கு ஒரு பரிசளிப்பு கூடிய நிலைகள் எல்லாம் வந்தால் இந்த
வன்முறைகள் தொடருமே தவிர அது முடிவுக்கு வராது என்பதை இந்த நல்ல நேரத்தில் சொல்லி என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாக்கு நவானா அதை வந்து இருக்கிறார்கள். சமாதவர்கள் எனக்கு நீண்ட நாள் ரொம்ப